மாநிலத்தில் அநேகமாக எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றுபட்டு நின்று அங்கே ஈழத் தமிழர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்முடைய மாணவர்களின் போராட்டம் ஏற்படுத்திவிட்டது என்று சொன்னால் அதுதான் சரியாக. உலகம் பூரா வாழக்கூடிய ஈழத் தமிழர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் மாணவர் போராட்டத்தின் விளைவாக ஒரு புதிய நம்பிக்கையை பெற்றிருப்பதாக அங்கே இருந்து தொலைபேசியின் வாயிலாக அறிவிக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த போராட்டம் எல்லோரையும் ஈர்த்தது. மிகவும் கட்டுப்பாடாகவும் அமைதியாகவும் மாணவர்கள் இங்கே நடத்தி வருகிற இந்த போராட்டம் மக்கள் மத்தியிலேயும் ஒரு மனமாறுதலை உருவாக்கியிருக்கிறது. இன்றைக்கு எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெனீவா மாநாட்டில் மலையை கிள்ளி எலியை பிடித்த கதையாக ஜெனீவா மாநாடு கூடுகிறது, மனித உரிமை மாநாடு கூடுகிறது, ஈழத் தமிழர்களின் துயரங்களுக்கு முடிவு கட்டப் போகிறது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அமெரிக்க தீர்மானம் என்பது வெட்டுவேட்டு தீர்மானமாக புஷ்வானமாக ஆகி அது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. எதிர்பார்த்தது தான். இந்த தீர்மானத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனித உரிமை குழுவின் கூட்டம் கூடுகிறது. மனித உரிமை குழுவின் ஆணையர் திருமதி நவநீதம் பிள்ளை அவர்கள் மிக தெளிவாக ஒரு 38 பக்கம் கொண்ட அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கிறார். அந்த அறிக்கையிலே தெளிவாக சொல்லுகிறார், இலங்கையில் அங்கே போர் நடைபெற்ற போதும் போர் முடிவுற்ற பிறகும் கூட மனித உரிமை மீறல்கள், இனப்படுகொலைகள், ஆள் கடத்தல்கள், நம்முடைய தாய்மார்களுக்கு எதிராக வன்முறை எல்லாம் தொடர்கிறது. எதுவும் நிற்கவில்லை. எனவே இந்த பிரச்சனை குறித்து சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என அவர் வலியுறுத்தி இருக்கிறார். நியாயமாக அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் என்பது எப்படி, எந்த அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும்? மனித உரிமை குழுவின் கூட்டம் அது, அமெரிக்க செனட் கூட்டம் அல்ல. மனித உரிமை குழு கூடுகிறது. அந்த குழுவின் ஆணையர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அறிக்கையின் மேலேதான் விவாதம் நடத்த வேண்டும். அதை ஒட்டிதான் தீர்மானமும் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தீர்மானம் அதற்கு மாறாக எல்லோரையும் ஏமாற்றும் வகையிலே வார்த்தை ஜாலங்களுடன் கூடி கடைசியிலே என்ன இருக்கிறது? எவன் கொலையாளியோ அவனே நீதிபதியின் ஸ்தானத்தில் உட்கார்ந்து விசாரித்து தீர்ப்பு சொல்ல வேண்டும் என இலங்கையில் நடைபெற்ற அத்தனை இனப்படுகொலைகள், மனித உரிமை மீறல்கள் போன்ற எல்லாவற்றையுமே இலங்கை அரசே ஒரு நீதி விசாரணை நடத்தி தீர்ப்பு சொல்ல வேண்டும். அமெரிக்காவா இதை செய்யவில்லை. அமெரிக்காவின் பின்னணியிலே இந்தியாவும் இருந்து ஈழத் தமிழர்களுக்கு எதிரான இந்த தீர்மானத்தை அங்கே கொண்டு வந்திருக்கிறார்.
மாணவர்களின் போராட்டத்தின் விளைவாக தமிழகத்திலே கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினாலே இந்தியா வெளிப்படையாக இந்த தீர்மான வடிவமைப்பிலே தனக்கு சம்பந்தம் இல்லாத போல நடந்து கொண்டாலும் கூட வழக்கமாக ராஜபக்சேயுடன் பேச வேண்டும் என்று சொன்னால் யாரை அனுப்புவார்களோ அந்த சிவசங்கர மேனன் டெல்லியிலே இருக்கிறார், அவர் போகவில்லை. அதற்கு பதில் அரசியல் தரகராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியை பிடித்து அனுப்புகிறார். சுப்பிரமணிய சாமி அங்கே போய் பேசுகிறார். அதற்கு பின்னால் அமெரிக்காவுக்கு போகிறார். உயர்மட்டத்தில் அதிகாரிகளுடன் இதை பற்றி பேசினார். சுப்பிரமணிய சாமி ஒரு தனி நபர். ஆனால் இலங்கை அரசாங்கத்தின் அதிபர் ராஜபக்சேயும் சரி, அமெரிக்காவிலே வெளியுறவுத்துறை சேர்ந்த மிக உயர்ந்த அதிகாரிகளும் சரி, எல்லாருடனும் சுலபமாக சந்திக்கவும் பேசவும் அவர் எப்படி அனுமதிக்கப்பட்டார்? காரணம், இந்தியாவின் சார்பில் இந்தியாவின் பிரதிநிதியாக அவர் வந்தார் என்ற ஒரே காரணம் தான். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் அங்கே பேசும்பொழுது இந்திய நாடாளுமன்றத்திலே சொல்லுகிறார், தமிழ்நாட்டு உறுப்பினர்களெல்லாம் கொதித்துக்கு அங்கே குமரிய போது அவர் சொல்லுகிறார், இலங்கை நம்முடைய நட்புறவு நாடு, நாம் எப்படி அதற்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வர முடியும் என்று பேசுகிறார். எது நட்புறவு நாடு? சல்மான் குர்ஷித் அவர்களே, இலங்கையின் வரலாறு உங்களுக்கு தெரியாததை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்தியாவின் வரலாறே தெரியாத ஒருவர் இந்தியாவின் வெளிநாட்டு அமைச்சர் பொறுப்பில் உட்கார்ந்து இருக்கிறாரே என்பதுதான் எனக்கு கவலை. எது நட்புறவு நாடு? 1962ஆம் ஆண்டு சீனா இந்தியாவின் மீது படையெடுத்த போது ஆசியா ஆப்பிரிக்காவை சேர்ந்த மிக பெரும்பாலான நாடுகள் இந்தியாவின் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்று ஆதரித்தன. அன்றைக்கு இலங்கை சீனாவின் பக்கம் நின்றது. வங்காளதேச போரின் போது இந்திய வானவெளியிலே பாகிஸ்தான் போர் விமானங்கள் பறந்து செல்லக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட போது அந்த பாகிஸ்தான் போர் விமானங்கள் இலங்கைக்கு வந்து பெட்ரோல் போட்டுக் கொண்டு வங்காளதேசத்துக்கு போய் குண்டு வீசுவதற்கு, வங்கதேச மக்கள் மீது மட்டுமல்ல அங்கே இருந்த இந்திய ராணுவத்தின் மீதும் குண்டு வீசுவதற்கு அனுமதிக்கப்பட்டது. இந்த இலங்கை உங்களுக்கு நட்புறவு நாடு. இந்தியாவை தங்களுடைய இரண்டாவது தாயகமாக கருதுகிற ஈழ தமிழர்கள் உங்களுக்கு எதிரிகளா, பகைவர்களா? எதுவுமே தெரியாதவர்களா டெல்லியிலே அதிகார பீடத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு இந்தியாவுக்கு வரக்கூடாத அபாயங்களை எல்லாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன், அமெரிக்க தீர்மானம் என்பது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அவரவர்கள் அரசியல் ஆதாயங்களை, நலன்களை, பூகோள ரீதியான நலன்களை மனதில் வைத்துக் கொண்டு இந்த தீர்மானம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. என்ன இந்த தீர்மானம்? சீனாவின் ஆதிக்கம் இலங்கையிலேயோ இந்து கடலிலேயோ வந்துவிடக் கூடாது. அதிலிருந்து இலங்கையை மீட்டெடுத்து தங்கள் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது. இந்தியா ஒத்துழைக்கிறது. இதற்காக ராஜபக்சேயின் இரத்த வெறிக்கு அப்பாவி ஈழ தமிழர்கள் அங்கே பலியாக்கப்படுகிறார். இவர்களின் அரசியல் நோக்கங்கள் நிறைவேறும் என்பதற்காக அப்பாவி தமிழர்கள் அங்கே பலியாக்கப்படுவதை தாய் தமிழகம் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். ஈழ தமிழர்கள் இன்றைக்கு சொந்த மண்ணிலே வாழ முடியாமல் இங்கே தமிழகத்துக்கு வந்து
உலகம் பூராவும் பல்வேறு நாடுகளிலே பரவி சொல்லனாத துயரங்களுக்கிடையே நீங்கள் எல்லோரும் இங்கே வாழ்ந்து வருகிறீர்கள். இது உங்கள் தாய் வீடு. நீங்கள் இங்கே இருப்பதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனாலும் உங்களுக்கு என்று ஒரு வீடு இருக்கிறது, ஒரு மண் இருக்கிறது. அது ஒரு விடுதலை பெற்ற மண்ணாக இருக்க வேண்டும். நீங்கள் விடுதலை பெற்ற மக்களாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு மாணவர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பது என்ற உறுதி எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து போராடுவார்கள். அந்த போராட்டத்தோடு தமிழ்நாட்டு மக்களும் இணைந்து நின்று போராடுவதன் மூலம்தான் இந்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை நம்மாலே ஏற்படுத்த முடியும். மாணவர்களின் ஒன்றுபட்ட போராட்டத்தின் விளைவாக ஏற்பட்ட அழுத்தம் தான் மத்திய அரசிலிருந்து திமுகவை விலகி வர வைத்தது என்று சொன்னால் அது மிகையாக. ஆகவே அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, நம்பிக்கையோடு இருங்கள். தாய் தமிழகம் உங்களுக்கு என்றென்றும் துணை நிற்கும். உங்களுக்காக தொடர்ந்து போராடும் குரல் கொடுக்கும். தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தலைமையிலே அடுத்த கட்ட ஈழ போராட்டம் தொடங்கும் போது துணை நிற்பார்கள். நீங்கள் சுதந்திர தமிழீழம் மலர்வதை உங்கள் கண்களால் பார்த்து உங்களுடைய தாயகத்திற்கு நீங்கள் திரும்பி செல்கிற நாள் அதே தூரத்தில் இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லி போராடுவோம், ஒன்றுபட்டு போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று வாழ்த்தி